ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கப் போகுது, அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, அவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருப்ப போதுன்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு திருப்தி தருவதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் சிலருக்கு சிறு தொகை கைமாற்றங்கள் வாங்க நேரிடுங்க. கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறந்து மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாரமாக இருக்குங்க. கடன்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. இளைய சகோதரர்களால் உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. தந்தையுடன் இணக்கமாக நடந்து கொள்ளுங்க. வேலைகளுக்கு செல்லும் போது அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உற்சாகமாக பணிகளில் நீங்கள் ஈடுபட்டு செயல்படுவீர்கள். நிர்வாகத்தினர் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய இருக்குங்க. உழைப்புக்கேற்ற லாபம் கிடைப்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். பங்குதாரர்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காதுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு நீங்குங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23, 26. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி தேவசனா சமேத முருக கடவுளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தினமும் இந்த பாடலை பாடி தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிரியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நீங்கள் லட்சுமி நாராயணரை வழிபட சங்கடங்கள் விளங்குங்க. கார்த்திகை 2, 3, 4. உத்தியோகஸ்தரர்கள் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது அவசியமாக உள்ளதுங்க. வியாபாரிகள் கணக்குகளை சரியாக வைத்துக்கொள்வது நல்லது. சனிக்கிழமை புதிய முயற்சி எதுவும் வேண்டாங்க. ரோகிணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்க. குடும்ப நெருக்கடி நீங்குங்க. செலவிற்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து சேரும். உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா சங்கடம் தோன்றி விலகுங்க. தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் ஏற்படுங்க. ஞாயிறு அன்று நன்மையான நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் 1, 2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உறவுகள் எதிராக மாறலாங்க. சட்ட ரீதியான பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருப்பதால் நிதானமாக செயல்படுவது நல்லது. நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் முன்னேற்றம் அடையுங்க. திங்கட்கிழமை திட்டமிட்டு செயல்படுவது நல்லதாக இருக்குங்க. பொதுவாகவே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் சவால்கள் இருக்குங்க. சில இடங்களில் போராட்டமாகவும் இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வும் வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைந்து நடக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகளில் நம்பிக்கையுடன் நீங்கள் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகுங்க. பிள்ளைகளால் சந்தோஷமும் உண்டாகுங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்குது. பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனை சிறந்த முறையில் இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் இறங்கலாங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளால் சந்தோஷமான செய்தி வந்து சேருங்க. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். வியாபாரத்தில் விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் கவனமாக இறங்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களையே கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ராகு 10ல் இருப்பதால் கூட்டமான தொழில் செய்யும் முயற்சியில் நீங்கள் இறங்குவீர்கள். வியாபாரத்தில் கணக்கு வழக்கு பிரச்சனைகளை எச்சரிக்கையாக கையாள வேண்டுங்க. பற்று வரவுகளை சரியாக எழுத வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபட வேண்டுங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க.
வரக்கூடிய வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக இருக்க போதுங்க. ராசி அதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயுடன் இணைந்து குரு பார்வை பெறுகிறாருங்க. விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கைகூடி வரப்போகுதுங்க. அதிர்ஷ்ட பணம் பொருள் கிடைக்க வாய்ப்பு நிறைய உள்ளது. கையில் பணம் தாராளமாக நடமாடுங்க. வேலையில் இருந்த சிரமங்கள் உங்களுக்கு குறையும். எதிர்பார்த்ததை விட தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மகிழ்ச்சியான சம்பவங்கள் அதிகம் நடைபெற வாய்ப்பு உள்ளது. கஷ்ட காலம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க. சிலர் சிறு தொழில் புதியதாக கற்று அது சார்ந்த தொழிலில் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை கிடைக்காத மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. திருமணம் சுபகாரியம் தொடர்பாக வருகின்ற வாரங்களில் நீங்கள் பேசி முடிக்கலாம். திருமணம் முடிந்து சண்டை போட்டு பிரிந்தவர்கள் இனி சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வார்கள். குழந்தை பாக்கியமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சந்திராஷ்டிரமம் இருப்பதால் நீங்கள் நல்லது சொன்னாலும் மற்றவர்கள் தவறாகவே புரிந்து கொள்வார்கள். பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா மனதில் அமைதி பொங்கி நல்லதே நடக்குங்க. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் தொடர்புகள் மூலம் அதிக லாபங்களை நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திலும் புது புது பொருட்களின் வருகை காரணமாக லாபங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கும் மேல் இருக்குங்க. இல்லற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துணையின் உதவியோடு முன்னேற்றம் மற்றும் சுக அனுபவங்களை காண்பீர்கள். இளைஞர்களுக்கு தங்கள் படிப்புக்கு ஏற்றபடி உயர்வான சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சிலர் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்க நேரிடுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அரசு வழி ஆதாயங்கள் ஏற்படலாங்க. குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு பெற்றோர்கள் மகிழ்வார்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்குங்க. ரோகிணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மூலம் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தெய்வீக ஈடுபாட்டால் காதுக்கு இனிய பக்தி பிரகசங்கள் கேட்பதில் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் சென்று மகிழ்வீர்கள். புதிய வியாபார விரிவாக்க திட்டங்களுக்கான வங்கி கடன்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்குங்க. திறமை மிக்க ஊழியர்களின் ஒத்துழைப்பு மூலம் உற்பத்தி உங்களுக்கு அதிகரிக்கும். லாபமும் அதிகரிக்குங்க. அரசு பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வுக்கான பரிந்துரைகள் சிபாரிசுகளை பெற்று மகிழ்வார்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாசமிக்க உறவுகளை பிரிந்து வாழ நேரிடலாங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மிருக சீரிசம் 1, 2 பாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முழு முயற்சியின் காரணமாக வேலையில் ஏற்படும் சுணக்கம் நிலைகளை சீர்படுத்தி சிக்கல்களில் இருந்து முன்னேறுவீர்கள். வள்ளுவன் வாக்கை மறக்காமல் ஏறி வந்த ஏணியை மறந்து விடாமல் இருப்பது முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கு. சிலருக்கு மேல் மட்டத்தில் உள்ள முக்கிய நபர்களின் உதவியால் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியுங்க. தொழிலில் வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும். புதிய வியாபார தொடர்புகள் மூலம் லாபத்தின் சதவிகிதம் அதிகரித்து வங்கி கையிருப்புகளும் கைகூடுங்க. சிலருக்கு அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம். பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடியால் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு மதிப்பும் குறையலாங்க. கவனமாக செயல்படுவது நல்லதாக இருக்குங்க. குறிப்பாக சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கள் விலங்குங்க. உத்திராடம் 2, 3, 4 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் சனி பார்வை உண்டாவதால் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க. வரவும் அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் சூரியனும் செலவுகளை அதிகரிப்பாருங்க. திருவோணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேது, சனி, ராகு, சூரியன், செவ்வாய் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோகம், பணம், உடல்நிலை என அனைத்திலுமே உங்களுக்கு கவனம் தேவையா இருக்குங்க. குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்பது நல்லதுங்க. அவிட்டம் 1, 2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பண விவகாரத்திலும் பேச்சுவார்த்தைகளும் கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய அளவில் முதலீடு செய்பவர்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் சிலருக்கு தொழில் ரீதியான பாராட்டுக்கள், பணவரவு, பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி இடையே நெருக்கம் இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பூர்வீக சொத்து அல்லது சட்ட ரீதியான பிரச்சனைகளில் நிதானம் தேவைப்பட்டால் நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சில நேரங்களில் மனக்குழப்பம், அலைச்சல் இருந்தாலும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பும் இருப்பதால் யாருடைய ஊக்கமும் உங்களுக்கு தேவையில்லைங்க. அது மட்டும் இல்லாமல் திறமையை பயன்படுத்தி கொண்டு அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டும் அதிக பச்சை இலை காய்கறிகளை சாப்பிட உங்களை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் சனி உங்கள் சந்திர ராசியின் 11வது வீட்டில் பயிற்சிப்பதால் மூத்தையார் சொத்து, நிலம் சொத்து, கொள்கைகள் போன்ற கடந்த கால முதலீடுகளில் உங்கள் வருமானம் அதிகரிக்க கூடுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அளிக்க போகுது, அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய பரிகாரங்கள் பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.